ஹாய், இன்னைக்கு நம்ம கிளாஸில் ப்ரூச் ஒர்க்குக்கு பேசிக்காக என்னென்ன தேவைப்படும் அதை மட்டும்தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ப்ரூச் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னு அந்தந்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பேசிக் மெட்டீரியல் அது மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அசார்டட் நீடில் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் நீடில் வர எல்லா நீடிலுமே இருக்கும். இப்படி ஒரு பாக்ஸ் நீங்கள் ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக கையில் தப்போம்ல அந்த ஊசி தான். நீங்கள் இப்படி பாக்ஸ் வாங்க முடியலைன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி அப்படி ஒரு ஊசியாவது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவில் தெரியுதா, இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கிற நீடில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் ப்ரூச் ஒர்க்கு நீங்கள் இதை வச்சு மட்டுமே பண்ணிடலாம். நீங்கள் பெரிய ஹோல் இருக்க ஊசியாக எடுக்கும்போது நீங்கள் சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி ஊசி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது முடியாத பட்சத்துக்கு இப்படி ஒரு சின்ன ஊசி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போவுமே நீங்கள் இப்படி ஒரு சிசர் ஒன்று எப்போவுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா கட் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும், நிறையா ஒர்க் இருக்கும். அதுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு சிசர் வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த த்ரெட்டு. இது வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல தையல் மிஷினுக்கு அந்த நூல் தான். இதில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு த்ரெட் கட்டர் ஒன்று வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் ரொம்ப முக்கியமானது கிளாத்து. இப்போ நான் இதுக்கு பாப்லின் கிளாத் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி கிளாத் இதுக்கு யூஸ் பண்ணலாம்னா பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா லைனிங் கிளாத் கூட நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில்க் காட்டன் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது பாப்லின் கிளாத்தும் காட்டன் கிளாத்தும் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் ஆரி ஃப்ரேமு. அது நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அது ஒன்று கம்பல்சரியாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் 18 இன்ச்சு ஃப்ரேம்லாம் வாங்க வேணாம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 இன்ச்சு 8 இன்ச்சு ஃப்ரேம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு போதும். ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஹேண்டுமே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு அந்த ஃப்ரேமும் இந்த ஸ்டாண்டும் கம்பல்சரியாக தேவைப்படும். பட் ப்ரூச் ஒர்க் அப்படி இல்லை, சும்மா நம்ம நார்மலாக எப்பவும் தைக்கிற மாதிரி தான் தைப்போம். அதனால் உங்ககிட்ட 10 இன்ச் ஃப்ரேமோ இல்லை 8 இன்ச் ஃப்ரேமோ ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட போதும், நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூச் ஒர்க்கை பொறுத்தவரை நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு நான் உங்களுக்கு அந்தந்த கிளாஸில் உங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.